என்ன சாப்பிட்டீங்க மதியானம் எல்லாரும்? ஐயா தோசை சாப்பிட்டேங்க ஐயா மத்தியானம். மதியானத்துல தோசையா? எனக்கு தோசைனா ரொம்ப பிடிக்குங்க ஐயா. சரி, ஏன் விவசாயம் வேண்டாம்? விவசாயிக்கு பொண்ணு கொடுக்கறதுக்கு இங்க யாரும் ரெடியா இல்லைங்க ஐயா. என்ன வந்து ஒரு விவசாயிக்கு கட்டி கொடுக்கறதுக்கும் ரெடியா இல்லைங்க ஐயா இங்க யாருமே. எங்க வீட்டுல தோட்டத்துக்கு போறேன்னு சொன்னா கூட எங்க தோட்டத்துக்கு போய் என்ன பண்ற உட்காந்து படின்றாங்க ஐயா. அப்படி இருக்கும்போது எனக்கு விவசாயம் அவன இன்ட்ரெஸ்ட்டும் போயிடுச்சுங்க ஐயா. ஓ, படிங்கன்னு சொல்றதுனால விவசாயத்தின் மீதான ஆர்வம் குறைஞ்சிருச்சா? ஆமாங்க ஐயா. நாளைக்கு என் பையன் வந்து ஒரு விவசாயின்னு சொல்றதை எங்க அம்மா அப்பா ஏத்துக்க ரெடியா இல்ல. அதுதான் எங்க ஃபேக்ட் ஆக்சுவலி. விவசாயம் பண்றவங்கள ஒரு கௌரவ குறைச்சலோடு பாக்குறாங்க. ஆமாங்க ஐயா. ஏன் விவசாயம் வேண்டான்னு இந்த தலைமுறை நினைக்குது? இப்போ வந்து நான் சின்ன வயசுல எங்க அப்பா இருக்கும்போது நான் ஒரு பருக்க சாப்பிடும்போது எங்க அப்பா என்ன சொல்லுவார்னா, தம்பி நீ சாப்பாடை வேஸ்ட் பண்ற, இந்த சாப்பாடுக்கு பின்னாடி 1000 பேர்த்தோட உழைப்பு இருக்கு, வேர்வை இருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்து தாங்க வளர்த்துறாரு. அப்புறம் விவசாயம் ரொம்ப முக்கியமானதுன்னு தானே உங்க மனசுல பதிஞ்சிருக்கணும். அப்ப ஏன் விவசாயம் வேண்டாம்னு நினைக்கிறீங்க? இப்போ வந்து நான் ஒரு ஏழ்மையான குடும்பத்துல இருந்து வரேங்க. இப்போ வந்து நான் வந்து படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் எங்க குடும்பத்துல வந்து நிறைய கடன் இருக்கு. என் தங்கச்சிக்கு வந்து அடுத்த கல்யாணம் நான் தான் பண்ணி வைக்கணும் வேலைக்கு போய். அப்படி இருக்க சூழல்ல வந்து நான் வந்து வெள்ளாம பண்ணி வெளியே கடன் வாங்கி இப்படி பண்ணும்போது வெயிலையும் மழையையும் பார்த்துட்டு நான் உட்காந்துட்டு நெல் விளையுமா விளையாதா, ஐயோ என் வாழ்க்கை பேருமே அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு பயத்தினாலேயே விவசாயத்தை வந்து நான் பண்ணக்கூடாது. உறுதியான வருமானம் கிடைக்கும் அப்படின்ற உத்தரவாதம் விவசாயத்தில் இல்லைன்னு நினைக்கிறீங்க? ஆமாங்க.